அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்கு புதையல் கிடைக்கும் அடுத்த 7 நாட்கள் 20/11/2025 முதல் அதிர்ஷ்டம் அடிப்பது உறுதி. அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நிகழ்ந்து கொண்டிருக்கு நவம்பர் மாதம் 20/11/2025 முதல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த வார கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்ச நிவர்த்தி பெற்று உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த தொல்லைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதிக விரயங்கள் ஏற்பட்டாலும் கூட அந்த விரயங்கள் சுப விரயங்களாகவே அமைய இருக்குது. லாபாதிபதி சூரியனும் நீச்சம் பெற்று சஞ்சரித்தவர் தற்போது நீச்ச நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறாருங்க. 10ல் உள்ள குருவால் பதவி மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும் சூழல் உண்டு. அதே போல் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில சுக்கிரன் உங்களுடைய ராசியில் சஞ்சரிப்பது மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாற இருக்கு. எதையும் ஒரு முறைக்கு பல முறை சந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பா முக்கிய கிரகமான சனி பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. அதாவது இத்தருணங்கள்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். சனி வக்ர இருப்பதால பண நெருக்கடியின் காரணமாக ஒரு சிலர் சொத்துக்களை விற்க நேரிடும். பாக பிரிவினை திருப்தி தராமல் போகலாம். பிள்ளைகளால் மீண்டும் பிரச்சனைகள் தலை தூக்குங்க. பெற்றோருடைய அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என் கவலைப்படுவீர்கள். பரம்பரை நோயின் தாக்கத்தால் பதற்றம் ஏற்பட இருக்கு. முன்னெச்சரிக்கையோடு இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது இந்த வாரத்தில் துலாம் ராசியில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக துலாம் ராசினியர்களான உங்களுக்கு புத சுக்கிர யோகம் ஏற்படுகிறது. எனவே இத்தருணங்கள்ல இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுங்க. உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசிக்கே வருவது யோகம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். உடல் நலம் சீராகும், செல்வ நிலை உயரும், உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகலுங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தனது சொந்த ராசியான விருச்சக ராசி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய ராசிநாதன் தனாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது அனைத்து துறைகளிலும் வெற்றி கிடைக்க இருக்குது. எதிர்கருத்து உள்ளவர்கள் கூட இணக்கமாக நடந்து கொள்வாங்க. குடும்ப முன்னேற்றம் கொடுங்க. கொடுக்கல் வாங்கலில் இருந்த மந்த நிலை மாறும். வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு. வீண் வாக்குவாதங்களால் வந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. பிள்ளைகளின் வருங்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் பலன் தரும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நினைத்த இலக்கை அடைய இயலுங்க. கலைஞர்களுக்கு நன்மை உண்டு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. பெண்களுக்கு குடும்ப சுமை குறையுங்க. உடன் பிறந்தவர்கள் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது சுக்கிரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்களால் யாதொரு நன்மையும் இத்தருணங்கள்ல எதிர்பார்க்க முடியாதுங்க. வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. இருந்தாலும் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்ல. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல சிறு பிரச்சனை ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிணக்குகளினால் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் குறையுங்க. இந்த வாரத்தினுடைய கடைசியில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலிருந்தே சேர்த்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. உத்தியோகம் காரணமாக கணவன் மனைவி பிரிந்திருக்க நேரிடுங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பிரச்சனைகள் நீடித்தாலும் அவற்றிற்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு வக்ரசனி இணைந்திருப்பதால் உயரதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். சக ஊழியர்களின் மறைமுக பேச்சுக்கள் கவலை அளிக்குங்க.
இருக்குங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தாமதப்படுங்க. அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் உத்தியோகஸ்தர்கள் சிறு விடு. தாய்நாடு வந்து செல்லும் வாய்ப்பும் உருவாக இருக்கு. அன்றாட பணிகள்ல அஜாக்கிரதையினால் சிறு சிறு தவறுகள் ஏற்படக்கூடும். அதனால் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் இந்த வாரம் முழுவதுமே ஒரே சீராக இருக்காது. உங்களுடைய சரக்குகளுக்கு விற்பனை நிலை விரை குறையக்கூடுங்க. இது உங்களுடைய லாபத்தை பாதிக்கும். சக கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. வெளி மாநிலங்களில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைக்குங்க. இதன் காரணமாக லாபம் அதிகரிக்க இருக்கு. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் கிடைக்க இருக்குதுங்க. இதனால் லாபம் அதிகரிப்பது மட்டுமல்லாமல் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தொழில் மற்றும் வியாபார நிலையங்களை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. விற்பனை கிளைகள் திறப்பதை தவிர்ப்பது அவசியங்க. ஏன்னா கிரக நிலைகள் சாதகமா இல்லைங்க. அடிக்கடி மாறி வரும் சந்தை நிலவரம் உங்களுடைய லாபத்தை பாதிக்கும். இருந்தாலும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்து. துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது நிச்சயமாக கிடைக்கும் என நம்பியிருந்த வாய்ப்புகள் கடைசி நொடியில் கை நழுவி போகுங்க. வெளிநாட்டு நிகழ்ச்சிகள் ஏமாற்றத்தை ஏற்ற நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு வசூலும் வருமானமும் கிடைப்பது கடினம் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய புகழ் செல்வாக்கு ஆகியவை பாதிக்கப்படக்கூடும். முன்கூட்டிய நிகழ்ச்சிகளை பற்றி முழுமையாக விசாரித்து தெரிந்து கொண்டு ஒப்புக்கொள்வதா அல்லது மறுப்பதா என்ற தீர்மானித்து முடிவெடுப்பது நல்லதுங்க. எந்த ஒரு காரியத்தையும் யோசிக்க தடாலடியாக எந்த ஒரு முடிவையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் ஒருவர் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறார். அதனால் மக்களிடையே ஆதரவு குறையுங்க. உங்களுடைய பிரச்சார கூட்டங்களுக்கு வரும் கூட்டத்தை பார்த்தாலே இந்த உண்மை தெரிய வரும். மேல்மட்ட தலைவர்கள் பொதுமக்கள் எல்லாருடைய செல்வாக்கும் பாதிக்கப்படுங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. படிப்பில் மனதை ஊன்றி செலுத்துவது என்பது சற்று கடினமானதாக இருக்குங்க. இக்காலகட்டம் முழுவதுமே புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோம்பலும் மேலிட இருக்கு. பள்ளி கல்லூரி வகுப்பறைகள் கவனக்குறைவு ஏற்படும். நேரத்தில் குறிப்பிட்ட நேரம் வரை உறங்கி எழுவது மனதை பாடங்கள்ல கவனமாக செலுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை சூரியன் செவ்வாய் ஆகிய இவ்விரு கிரகங்களின் நேரடி அதிகாரத்தில் இருக்குதுங்க. அதனால் வயல் பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்குங்க. தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. இதர விவசாய வசதிகளான உரம் விதை இடுபொருட்களும் குறைவின்றி கிடைக்க இருக்கு. கால்நடைகள் நல்ல ஒரு அபிவிருத்தி அடையுங்க. அதனால் விவசாயத்தில் நல்ல ஒரு லாபமும் முன்னேற்றமும் ஏற்பட இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமல்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வலம் வருகின்றன. உழைத்த உழைப்பிற்கு பரிசாக நல்ல விளைச்சல் கிடைக்க இருக்கு. அது உங்களுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்குங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் கிரக நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இப்போ இத்தருணங்கள்ல சஞ்சரிப்பதால் பணவரவும் லாபமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்குங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ள ஏற்ற ஒரு தருணங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. துலாம் ராசியை சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நினைத்த இலக்கை அடைய இயலுங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மை உண்டு. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. பெண்களுக்கு குடும்ப சுமை குறையும். உடன் பிறந்தவர்களால் நன்மை உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை மாதத்தினுடைய முதல் வாரம் என்பதால் இந்த மாதத்தினுடைய நாயகனான முருகப்பெருமானை நீங்கள் தினந்தோறும் வணங்குவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.